மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னியரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் உணர்வுகளை எதிரொலிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை கோரும் இந்த தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவையிலே பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மக்கள் மன்றத்தில் போராடி வந்த என்னை சட்டமன்றத்தில் களமாட வாய்ப்பளித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அவையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மை நம்பி வாக்களித்து வெற்றி பெற வைத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கும், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு பொறுப்பேற்றிருக்கும் இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்காக முன்கூட்டியே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம். ஆனால் இந்த தேர்தலில் தவேகாவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைத்துள்ளது. பாஜகவின் மறைமுக செயல் திட்டமான ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு முக்கியமானதாக இருந்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். எமது ஆதரவை பெற்ற இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி மாநில உரிமைகளை காத்து மிகச் சிறந்த அரசு என்ற பெயரை பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த அரசு ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள் என அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் வீடு தேடி சென்று அவர்களது வாழ்த்துக்களை பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே நல்ல